சரிங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் அந்த நம்ம பாட்டிலுக்கு ரூ. 10 வந்து வாய் பேசினேன். அப்படி சிடிஆர் மூலமா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படியே மண்டையில ஒடிச்சேன். மண்டையில அடிச்சு உட்காரு, உட்காரு உன் மேல கேஸ் இருக்குல்ல. அத பார்த்துட்டாங்க வரோன்னு சொல்ற மாரி தான் இருந்தது எனக்கு ஆக்சுவலா. அப்போ நம்ம ரமேஷ் வந்து அவர் சொன்ன விஷயம் தான். பேசிக் கம்யூனிட்டீஸ் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அடுத்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணா நாங்க இது பண்றோம். அதெல்லாம் நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஃபைனலியா ராஜ்மோகன் வந்து ஒரு ஒரு 4 1/2 5 ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. அதுக்குள்ள அத கேட்க கூட திராணி இல்லாத இவங்கலாம் எதுக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து இப்ப ஆப்போசிஷன் வந்து உட்காரணும்? அ பேச ஆரம்பிச்ச உடனே ஓடி போயிறது. தூக்கம் வந்துருச்சு போல தலைவனுக்கு. மணி வேற 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. எந்திச்சு ஓடி போயிட்டேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு, டேய் ரூபீஸ் நீ இப்படியே சீரியஸா 5 நம்ம வேற எதுவும் பண்ண வேணாம். 5 வருஷம் நம்ம இத மட்டும் ஃபுல் லைவ் காஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 15 வருஷத்துக்கு நாம தான் ஆட்சியில இருப்போம். ஏன்னா காலையிலேயே வந்து டயர் பார்ட்டி கட்சி வந்து பேச தெரியாம வெளியே போயிட்டாய்ங்க. அவங்களுக்கு உள்ள இருந்தாலும் ஒரு வேல்யூவும் கிடையாது. அ சும்மா வந்துட்டு வேல்யூ ஏதாவது பேசணும் செய்யணும் தெரியாது வந்து தற்பெருமை பேசிக்கிட்டு, உன்னா 2016 நான் இது பண்ணேன், 2018 நான் இது பண்ணேன்ட்டு தற்பெருமை உட்காந்து பேசிக்கிட்டு போறதுக்கு எதுக்குடா நீங்க சட்டமன்றம் வரீங்க? டியர் 42 தொகுதி மக்களே! இப்ப எதுக்கு நீங்க ஓட்டு போட்டோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு வரக்கூடிய சட்டசபை லைவ மட்டும் பாருங்க. உங்க உங்க எம்எல்ஏஸ் எப்படி பேசுறாங்க மட்டும் பாருங்க. ம். ஸோ இதுதான் ப்ரோ. வணக்கம் நண்பர்களே. என்ன மணி இருக்கு எதிர்க்கட்சி தலைவரை பேச விட மாட்டேங்கிறாரு. யாரு? அவனே பாவம் ஏதோ ஒண்ணுன்னு எடுத்து பேசுறான். அவனை பேச விடாம இது தடுக்கிறதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம்ப்பா. இதுல மொக்கை ஆஃப்டர் டேனா அந்த போஜராஜன் பேசுனது தாங்க. காட்டு மொக்க போட்டு போனாங்க. மக்கள் ஆமா நம்ம காமராஜ் எம்எல்ஏ காமராஜ் மட்டும் என்ன ஃபன் மெட்டீரியலாவே இருக்காரு கடைசி வரைக்கும். மனுஷன் எத்தனை தடவை விஷ் பண்ணுவான் வச்சு செஞ்சுட்டானேடா. போஸ்ட் இருக்காரா? போஸ்ட் இருக்கா? முரளி இருக்கியா? முரளி எங்க போயிட்டான்? ஐயா சபா ஸ்பேஸ் ஹோஸ்ட் அவர்களே கேட்கிறதா? ஹோஸ்ட் இல்ல மைக்கேல், ஹோஸ்ட் இல்ல போல. அந்த மேல தூக்கடைய ஹோஸ்ட கேட்டேன் நானு. என்ன மேல தூக்கதான் ஹோஸ்ட கேட்டியா? கீழ வந்து லிஸ்னர்ல இருக்கு. நீங்க பேசுங்க, நான் ஒரு 10 minutes பேசுங்க வந்துடுறேன். சரி சரி. என்ன விஜிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசியதெல்லாம் கேட்டீங்களா? நான் பாக்கல. எனக்கு தெரியும் ஹீஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு. நான் ஒரு யூஸ்லெஸ்க்காக என்னோட வேலிடான டைம் அந்த வார்த்தையே யூஸ் பண்ண வேணான்றேன். அதுக்கு கூட யூஸ்லெஸ்ன்றதை தாண்டி வேற என்ன யூஸ் பண்ணலாம்? அதோட வேற ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்டு வைக்கிறேன். வேற என்ன யூஸ்? அந்த வேஸ்ட் பேப்பரை கீழே போடுங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாப்லையா? 40 நிமிஷம் பேசணும் ராஜ்மோகன் ஒரே வார்த்தை தான், அந்த வேஸ்ட் பேப்பரை கீழே போட்டு போங்கன்னு. சபாநாயகருக்கு நம்ம ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து இந்த ஆளை பேச விட்டா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. பாவம் அவரே அவர் எக்ஸ்போஸ் வைக்கிறாரு. அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. மாதிரி பப்பட் பேபி அது. ஒரு மாதிரி அவங்கள சின்ன வயசுல இருந்தே பார்த்தோன்னா பேம்பர் பண்ணியே வளர்த்த ஒரு குழந்தை. இவ்வளவு நேத்து நாள் வரைக்கும் அப்பா கையை பூச்சியே சுத்திட்டு இருந்த குழந்தைய கூட்டுன்னு வந்து திடீர்னு கூட்டுன்னு வந்து விட்டுட்டு, சும்மா விட்டா கூட அந்த குழந்தை ஏதாவது தட்டி தடுமாறி எப்படியாவது மேல வந்துடும். ஏதாவது கத்துக்கிட்டு, ஐயோ எங்க தலைவர் எதிர கேள்வி கேட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஜெயிலரு பிஜிஎம் போடுறது, டூஃபான் பாட்டை போடுறதுன்னு போட்டு இவனுங்களா பில்டப்பை ஏத்தி இவனுங்க மக்கள்னு இந்த ஊபிஎஸ் சொல்றாங்களோ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கியா? ஆமா, அவங்களுக்கு மக்கள் அவனுக்குதான். சும்மாவா? அவனுங்களே ஒரு சட்டமன்றத்துல நிக்கிற அளவுக்கு ஒரு பாப்புலேஷன் கொண்டவங்க அவனுக்கு குடும்பமே. அதனால அதை கூட அவனுக்கு சொல்லலாம். நம்ம மொத்தமா ஊபிஎஸ கூட எடுத்துக்க முடியாது. விஜிலாண்டி அதனால திமுகல எதிர்கட்சி தலைவர் கூட அந்த குடும்பத்துல இருந்தா வரணுமா என்ன? வேற யாரும் வந்துடவே கூடாதா? அதெல்லாம் எப்படி வர முடியும்? குமரி அவங்க என்ன ஃபோபியா தெரியுமா? அதிமுகல
இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டானுங்க அவங்க கொத்தூஸ் எல்லாருமே, இல்ல அந்த மாதிரி பிரச்சனை நம்ம கட்சிக்கு வரக்கூடாது, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதனால வந்து நம்ம குடும்பமாவே இருந்தாலே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்களாமா. இதை வந்து 200 இல்ல அது அப்படி ஒர்க் ஆகாதுல. இப்போ கருணாநிதி ஹீஸ் அ கிரேட்டஸ்ட் பொலிட்டீஷியன். நல்லவரா கெட்டவரா அந்த தாண்டி கிரேட்டஸ்ட் பொலிட்டீஷியன் நம்ம சொல்லணும். இந்தியன் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொலிட்டீஷியன். ஓரளவுக்கு ஸ்டாலினுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எப்படி சொல்றது, பை பர்த்ல வர இது கிடையாதுல்ல. நீ வந்து அதை கெயின் பண்ணணும். ஒண்ணு நீ கெயின் பண்ணணும், இல்லைன்னா வெளியே போயிடணும். உனக்கு கெயின் பண்ற அளவுக்கும் சக்தி கிடையாது, வெளியவும் போக மாட்டேன். உனக்கு இருக்க ஒரே ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னா நீ வந்து வாரிசு. அண்ட் அதுலயுமே அந்த வாரிசுலயுமே நீ வந்து ஆண் வாரிசா இருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த சீட்டு. பெண் வாரிசுனா உனக்கு சீட்டு கிடையாது அந்த ஃபேமிலியில. இது வேற ஒண்ணு இருக்கு. எம்பி கிடைக்கும், வேற ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும். உனக்கு தலைவர் முதல்வர் அப்படின்ற இதுவெல்லாம் வேணும்னா யூ ஷுட் பி எ மென். இதுக்கு பேர் தான் சமூக நீதி முற்போக்கு. நாங்க வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வாரம் ஜென்சியுமே அதுதான் வாழையடி வாழையா. எங்க தாத்தா காலத்துல கருணாநிதி இருந்தாரு, எங்க அப்பா காலத்துல ஸ்டாலின் இருந்தாரு, எங்க அண்ணன் உதயநிதி காலத்துல நான் இருக்கேன். அவ்வளவுதான். அவனுக்கு இன்னும் திமுக பிளட் கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. திமுக பிளட் அப்படித்தான் இருக்கும். என்னையா இது அநியாயமா இருக்கு. ஏதோ சொல்லுவாங்க சொல்றாரு குமரி. நேற்று ஏதோ மீட்டிங்ல இந்த நீங்க கோட் போட்டது காரணம் வந்து கலைஞர் தண்டபடத்துல வச்சு தலை வச்ச படத்தை தான் ஏதோ ஒரு இதுல பேசியிருந்தானே. ஆமாடா, எங்க இருந்துதான் வரானு இந்த பைத்தியங்கள்லாம். அது அது அந்த நாய் தெரியாது. அந்த நாய் அஜித் ஃபேன் நிறைய இதுல பாத்துருக்கேன். அது ஒரு எச்சப் பொறிக்கிறது. இன்னொருத்த சொல்றான் அதான் நார்மலைஸ் பண்றாங்களா குடும்ப கட்சி வாரிசு அரசியல். ஆமா, வாரிசு அரசியல்லாம் என்னன்னு நிறைய பேர் அதை இப்ப நிறைய அடிக்கடி பார்க்க முடியாது. அதை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டே வரானுங்க. இல்லடா, இல்ல சொல்றானுங்களே, சொல்றவன் அவன் பிறந்ததுக்கு அவங்க அப்பன் காரணம்னு சொல்லுவானா இல்ல தெரியல இல்ல ஸ்டாலின் காரணம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ எல்லாருக்குமே தான் சுதந்திரம் கிடைச்சது. இந்தியால இருக்க எல்லா மாநிலமுமே அடிமையா தான் இருந்தது வெள்ளைக்காரனுக்கு. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சு எல்லா ஸ்டேட்டும் ஒண்ணா டெவலப் ஆக ஒன்றிய அரசு கூட உட்காந்து அவங்க ஏற்படுத்திய உடன்படிக்கையில மாநில அரசு டெவலப் ஆச்சு, ஒத்துக்கிறேன். அதுல தமிழ்நாடு நல்லா நல்ல ஒத்துழைப்போட காங்கிரஸ் நல்லா யூஸ் பண்ணி அப்ப இருந்த எந்த ஆளும் அரசையும் யூஸ் பண்ணி தமிழ்நாடு வந்துச்சு. அதுக்கு பிகாஸ் ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தப்போ தமிழ்நாடு வந்து அந்த தொழில் இண்டஸ்ட்ரியலுக்கு ஏத்த லேண்ட்ஸ்கேப். அது இங்க போர்ட் இருந்தது, இங்க பல விஷயங்கள், இங்க ரிசோர்சஸ் இருந்தது. அதனால அவன் எல்லாருமே வெள்ளைக்காரனே ஏன் மெட்ராஸ் பிரசிடென்சியை ரூல் பண்ணான் ஃபர்ஸ்ட். அவன் இது எல்லாமே வரல. இவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா மறைக்கிறானுங்க. ஏதோ ராஜஸ்தான் மாதிரி இருந்த வறண்ட பூமியை இவனுங்க ஏதோ எடுத்துன்னு வந்துட்டு டெல்டா மாதிரி விவசாயம் பண்ண மாதிரி தள்ளுறானுங்க. அண்ட் அதுலயுமே இவனுங்களுக்கு ஃபுல் கிரெடிட்ஸும் கிடையாது. ஈக்குவல் கிரெடிட்ஸ் கோஸ் டு இவன் ஏடிஎம்கே. பட் அவன் அதையுமே இது பண்றான். ஈக்குவல் இல்லடா, இல்ல ஏடிஎம்கே தான் அதிகமா ஆட்சி பண்ணிருக்கான். இவன் 6 தடவைனா அவன் 7 தடவை 8 தடவை பண்ணிருக்கான். புரியுதா? அந்த தத்தி இவனை விட அதை வந்து அதிகமா ஆண்டிருக்கான். அவன் கூட மாட்டான்டா. இல்ல குமரி, பிரச்சனை என்னன்னா அவனுங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாலுசினேஷனுக்குள்ள இருப்பானுங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல உதயநிதி ஒரு அந்த அது பேர் என்ன, தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாப்புல. அதுக்கு சபாநாயகர் பதில் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எப்படி சொல்லுவாருன்னா, எங்கள் கோரிக்கைப்படி நீங்க தமிழ் தாய் வாழ்த்து. யோ யாரையா நீங்க, உங்க கோரிக்கையா? நீங்க என்ன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்டோம்னா மரபுன்றானுங்க, அப்புறம் என்னடானா எங்க கோரிக்கைன்றானுங்க. ப்ரோ அவனுங்களுக்கே ஒரு தெளிவான எப்படி சொல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கானுங்க. அதனால அவர் தெளிவா கேட்டாரு. இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம்,
இல்ல அவர் தெளிவா கேட்டாரு, நீ எந்த விதத்துல இது தப்புன்னு சொல்ற, மாண்பை மீறி இருக்கோன்ற, எந்த விதியை மீறி நாங்க இப்ப பாடிட்டோம், அதை சொல்லி நான் பதிலே தெளிவா சொல்லல அதுக்கு பதிலே பதில் சொல்லல. இல்ல. அது கரெக்ட். அதுக்கு பதிலே சொல்லல. சொல்லாம எதுனால நீங்க 2 தடவை பாடுனீங்க, பாட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்ட்டு உடனே கவர்னர் பக்கம். ப்ரோ இதனாலதான் ப்ரோ ராஜ்மோகன் வந்து ராஜ்மோகன் சொன்னார்ல, அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல, கீழே ம். போட்டுருங்கன்னு சொல்ல காரணம். ப்ரோ கேக்குற ஒண்ணு கூட வேலிட் இல்ல டிபி. நம்ம உட்கார்ந்து பாக்குறோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்னா, இல்லைன்னா உனக்கு எங்களை விட்டுரு, பாக்குறவங்களை விட்டுரு, உன்னை நம்பி இருக்காங்கல்ல, உன்னை நம்பி ஒரு ஒரு தொகுதி ப்ரோ மக்கள் ஓட்டு எதிர்கட்சி போடுறாங்க, தலைவர்ன்றது மிக அவங்களுக்காக 4 வார்த்தை நல்லது பேசு. பொறுப்புள்ள ஒரு பதவிங்க. சும்மா சட்டமன்றம் வந்து அங்க என்ன அவங்க கட்சி செலவழியா நடக்குது, என்ன மக்கள் வரி பணத்துல நடக்கிற இடம். அங்க போயிட்டு கேட்க வேண்டிய கேள்விகள், அங்க சட்ட ஒழுங்கு சரியில்லையா, செய்ய வேண்டிய திட்டங்கள் சரியில்லையா, ஏன்னா என்ன பிரச்சனை இருக்கோ மக்கள் பிரச்சனை பேசுவானுங்களா? அதை விட்டுட்டு இவர் வந்து ஏன் 2 தடவை பாடுறேன்னு ஒரு கேள்வி, அதுக்கு சபாநாயகர் ஒரு பதிலு. ப்ரோ இதை விட இந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கூட நல்லா இருக்கு ப்ரோ. இவன் கேட்கிற கேள்வியில விட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்து பேசுறானுங்களா, அவனுங்களே பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பதவி கொடுத்து, இவ்வளவு பெரிய ஒரு பீப்புள் மேண்டேட்டை எதுக்கு இப்படி யூஸ்லெஸ்ஸா யூஸ் பண்ணணும்? இல்ல ஆர்டிபி, ஒரு விஷயம் என்னன்னா, தேசிய கீதம் ஆர்எஸ்எஸ் ஓடதா இல்ல ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்களா? அதுதான் எனக்கும் புரியல. அது நேஷனல் நேஷனல் ஆந்தம் எனக்கு இந்த ப்ரோ எனக்குமே இந்த டே அதுதான் பிரச்சனை. அந்த கொஸ்டின் ரைஸ் ஆன நாள்ல இருந்து நான் கேட்குற கேள்வி என்னன்னா, தேசிய கீதத்துல அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்டானுங்க, அதுக்கு ஏன் இப்படி இவனுங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஒரு 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 டீமீன் பண்றது என்ன இன்டென்ஷன் எனக்கு புரியல ப்ரோ. அதுக்குரிய மரியாதை இல்லை, எனக்கு 2 தடவை நீங்க பாடுங்க, எங்களுடைய கோரிக்கை இவர் தான் சொல்றாருல, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று முதல் தடவை பாடுனீங்கன்னு, அதே மாதிரி ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது எல்லாரும் கேட்டு எங்களுக்கு 2வது தடவையும் நீங்க பாடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைங்க, பரிசீலனை பண்றோம். சும்மா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் பேட்ரியாட்டிசம் இருக்கக்கூடாதுன்னு சத்தியமா புரியல சொன்னாருங்க குமரி. அந்த கேள்விக்கு என்கிட்ட மக்களுக்குள்ள. பதிலே இல்ல. ஏன்ட்டெல்லாம் இவனுங்க என்ன அரசியல் அதை வச்சு பண்றானுங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல இந்த அவன் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்ல. இந்த நேஷனல் ஆந்தம் தான் எனக்கு நார்மலா அவன் முன்னாடியே கேள்வி திரும்ப யோசிச்சா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணது தானே. எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. எனக்கு அதெல்லாம் பெருசு தெரியாது ப்ரோ. இல்ல ஃபெடல் 2023 நினைக்கிறேன். அப்போ வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரும், அது என்ன வந்தே மாதரம் தான். அப்பெல்லாம் அவனுங்களுக்கு சரியா இருந்துச்சு. இப்ப நம்ம இல்ல வந்தே மாதரம் எல்லாம் இப்ப கொண்டு வந்தது ப்ரோ. நீங்க வேற சும்மா சொல்லாதீங்க. ஒரு வீடியோ இருக்கு, இல்ல நான் இல்ல பாத்துருக்கேன். இல்ல வந்தே மாதரம் இப்ப ரொம்ப ரீசெண்டா கொண்டு வந்து இவங்க பாஸ் பண்ணது. அது வந்து நீங்க சொன்ன இது வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்டா இப்ப வந்துச்சு, எல்லாருமே சர்க்குலர் வந்துச்சு 2023ல. வீடியோ இருக்கு. ஆக்சுவலா வந்தே மாதரம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாடி இருக்காங்கப்பா. ஏன்னா ஆளுநர் ரவி இல்ல வேற யாரோ. ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. அது இப்ப ரீசெண்டா நடந்தது. 2023க்குலாம் கொண்டு போகாதீங்க. இப்ப ரீசெண்டா அவருடைய புது கவர்னருடைய பதவியேற்பு விழால பாடினாங்கன்றதுதான் பிரச்சனை. அது தெரியாம நம்ம உள்ள அதை போய் பேச வேணாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்தே மாதத்தை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு. இல்ல அது ஒரு இஷ்யூவா எடுத்து இங்க பாரு. எனக்கு என்ன அதுல பிரச்சனைனா, இல்ல தமிழ்நாட்டுடைய மாண்பு அங்க போயிடுச்சு, ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு புரிய வச்சிருங்கப்பா, நாங்க உங்களோட சேர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிறோம். என்ன பிரச்சனையே சொல்ல மாட்டேன்ற, ஏன் பாடுறேன்னா ஏண்டா எதுக்காண்டி என்ன தப்பு பண்ணிட்டோம், நீங்க அதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க. மக்களுக்கு நீ கேட்குற கேள்வியே புரியலன்றோம், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க ஆள் இல்லை. நான் ஒன்னு சொல்லிட்டேன் ஏன் அது அப்படி பண்றாங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாடு வந்து ஃபுல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணாது இங்க இந்திய அரசு கோஆர்டினேட் பண்ணாதுன்னா, அதாவது நம்ம பொதுவா தமிழகம் வந்து எப்பவுமே மத்திய அரசோட ஒத்து போகாதுன்னு சொல்றேன் விஜய். ஒரு எப்படி சொல்றதுன்னா, நாங்க வந்து தனி இண்டிவிஜுவல் அப்படின்றத மட்டும் எப்பவுமே காட்டும். அதுல இருந்து ஆரம்பிச்சிடாது. ஒரே நிமிஷம்டா. 1999ல நீ அப்ப ஏன்டா அவங்களோட கூட்டணி வச்ச? இல்ல குமரியா முடிச்சிட்டு குமரியா, எனக்கு அது சீரியஸா அது வரலாறு, டிஎம்கே எனக்கு அது வரலாறே புரியல. அந்த தேசிய கீத வரலாறு அது என்ன பிரச்சனை இங்க? அது ஏன் இப்படி ஆரம்பிக்குதுன்னா, இங்க நம்ம வியாதி யூனிக் வியாதி அப்படின்றத வந்து அண்ணா காலம் தொட்டு ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க வந்து தனி தமிழ்நாடு கேட்டு ஆரம்பிச்ச இயக்கம். இதை பாத்தீங்கன்னா
திராவிட நாடு, தனி தமிழ்நாடு என்ன வேணா சொல்லலாம். அங்க இருந்து இங்க ஆகி காலப்போக்குல வந்தது. அங்க இருந்து எதெல்லாம் இருமொழி கொள்கைகள்லாம் நம்ம அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வரோம் இன்ன வரைக்கும், ஃபியூச்சரும் எடுத்துட்டு போறோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் காலத்திற்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆஹ் மாத்துறதும் இதுல வந்து பெரிய தப்பு இல்லை. பட் நீ இந்த ஒரு விஷயம் பண்றதுனாலயே நீ வந்து எப்படி சொல்றது, அந்த தேசிய அரசியல்ல அவங்க கூட போய் இன்வால்வ் ஆகுற, நீ வந்து அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ண போற நீ. அஹ் எ- எப்படி எக்ஸாக்டா சொல்றது தெரியல. அது வேர்ட்ஸ்மே அது ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்தியா கேட்டு திருப்பி விட்டுருவானுங்க என்ன. அவனுங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இல்ல என்ன திருப்பி விட்டுருவாங்க. இன்னொன்னு, நம்ம இந்த இந்த இவ்வளவு இதுவா போக கூட தேவையில்ல. இவனுங்க இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னைக்குமே ஒத்து போக மாட்டானுங்க, கொஞ்சம் அகேன்ஸ்டா இருப்பாங்க. நம்ம திராவிட நாடு இல்ல ப்ரோ, பட் ஸ்டில் வாட் இட் ஹாஸ் டு டூ வித் நேஷனல். நீ அதுதான் சென்ட்ரல் நான் கவர்மெண்ட் கூட கவர்மெண்ட் காங்கிரஸும் மாறி மாறி வரும், ஏதோ ஒரு ஃபேக்டர்ல நீ எடுத்துக்கோ. பட் ஆனா எனக்கு இது புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல ஆர்டிபி 2 தடவை அவ்வளவுலாம் பாடினதுல நீ என்ன போட தப்பு? தேவையில்ல. ஆர்டிபி அவ்வளவுலாம் நம்ம போட தேவையில்ல. எங்க போடுறான் அதெல்லாம் விட்டுருங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ், தமிழ்நாட்டுல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே ஓடிட்டு இருக்கு. உனக்கு அவ்வளவு இதுவா இருந்தா நேஷனல் ஆந்தமே பேன் பண்ண ஃபுல் இதுல முடிஞ்சா. எனக்கு சத்தியமா திமுக காரன் என்ன மெசேஜ் ஐயோ, அதான் சொல்றேனே கேள்வி. அதாவது பதில் சொல்றதுல தடுமாற்றம் இருக்கலாம், கேள்வியே இவ்வளவு தடுமாற்றம் இருந்தா இல்ல 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 ஆர்டிபி, நான் அன்னைக்கு சொன்னதான் திருப்பி சொல்றேன் பாருங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒன்ஸ்னா இதுவும் ஒன்ஸ் அதுவும் ஒன்ஸ், ஓகேவா? ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இல்ல. அது இதுக்கு அதைத்தான் ஓவர் ப்ரோ இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம கேள்வி எப்பவுமே கேட்டாரு கொடுக்க மாட்டோம். சபாநாயகர். இங்க பாருங்க, நீங்களும் நானும் ஆஹா, பொது வெளியில இல்ல இல்ல பேசுறது ஆர்டிபி, 1008 விமர்சனம் இருக்கலாம். நம்ம இல்ல நம்ம ரெண்டு ஆர்டிபி, காமன் மேன். சபாநாயகர் சபைக்குள்ள இல்ல. நீங்க என்ன குற்றம் கண்டீங்க அதை நீங்க விளக்குங்க, ம், நாங்க ம், ம். திருத்திக்கிறோம். என்ன அவர் அவ்வளவு ஓப்பனா இல்ல கேக்குறாரு. இருங்க, இல்ல இல்ல ஆர்டிபி, அது வந்து இப்ப நம்ம அண்ணாவோட கோட்ல படிதான் நம்ம வந்து சொல்றோம். அண்ணாவோட கோட் என்ன? நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு? அதுதான், ஆளுநரே தேவையில்லைங்கிறது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டும். ம். அப்ப ஆளுநரோட கமாண்ட நம்ம ஏன் வந்து படணும்? நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா ப்ரோ, சொன்னேன். சட்டமன்றம் ஆளுநரோட எடுக்கிற கமாண்ட் என்ன? டெசிஷனுக்கு இப்ப ஆளுநர் வந்து ஆளுநரோட கமாண்ட், இருங்க இருங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், இருங்க, அவசரப்படாதீங்க. ஆளுநரோட கமாண்ட் என்ன? ஆளுநர் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் வந்து வந்தே மாதரம், நேஷனல் அந்தம் ஃபாலோடு பை ரீஜனல் லாங்குவேஜ், இதுதான் அவங்களோடது. இப்ப நம்ம வந்தே மாதரத்தை ஸ்கிப் பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். இப்ப நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ற மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்து கடைசியா நேஷனல் அந்தம், சரி, அதை அப்ப நம்ம ஃபாலோ இப்படி பண்ணிருக்கலாம்ல. எடுத்துக்கலாமா? நமக்கு வந்தே வந்தே மாதரத்துக்கு மாதரத்துக்கு பதிலா நாங்க ஜனகணமன பாடணும் ஆரம்பத்துல, எண்ட்ல எப்பயும் யூஸ்வலா அதுதான் ஜனகண நீங்க பாடுறத திருப்பி தமிழ் தாய் பாடிட்டோம். வாழ்த்து இல்ல ஒண்ணு இல்ல பாடிட்டு இல்ல போயிட்டா இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து ஒண்ணு அன்னைக்கே பாடி இருந்தா வேலை இல்ல, முடிஞ்சு போச்சு அது ஆர்டிபி, அது இந்த தமிழ் கேள்வியே தாய்வாள் தான் வந்திருக்காது. பாடியாச்சு. இல்ல ஆர்டிபி ஆ, இல்ல இல்ல ஒரு நீங்க கடைசியாவும் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருந்தா வேலை இல்ல முடிஞ்சு போச்சு. ப்ரோ, இப்ப 2 நீங்க தமிழ் தாய் தான் வாழ்த்து, சொன்னீங்க 2 முரளி, இப்ப நீங்க தமிழ் தான் ஒரு தாய் பாயிண்ட் வாழ்த்துக்கு சொன்னீங்க. முன்னாடி மட்டும் தான் பாட முடியும். அது திருப்பி எல்லாம் எண்டுல எல்லாம் பாட முடியாதுயா. அந்த அப்புறம் எதுக்கு நேஷனல் anthem மட்டும் 2 இல்ல தடவை இல்ல, அத பாடுறோம்? அது முரளி ப்ரோ, இப்பதான் நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க. நீங்க சொன்னதான் எனக்கு ஒரு தெளிவு இல்ல, கிடைச்சதுன்னு நினைச்சேன். வந்தே மாதரத்துக்கு பதிலா ஒன்ஸா முடிச்சிட வேண்டியதானே ஆர்டிபி? இல்ல வந்தே இல்ல மாதரத்தை ஜி, ஸ்கிப் பண்ண நம்மள நீங்க தானே ப்ரோ பிடிச்சனால புரோட்டோகால் நீங்க. சரி, ரெண்டுக்கும் நம்ம அதை இங்க ஸ்கிப் பாருங்க. இல்ல பண்ணிட்டு ஆர்டிபி இல்ல முரளி ஒரே நிமிஷம். இப்போ இல்ல, எனக்கு என்ன தெரியல, எனக்கு பண்ணலாம் நான் தெரியுமா? சீரியஸா சொல்றேன். நம்ம அவனுங்க வந்து மாதிரி அவனுங்க மாதிரி கவர்னர் கூட அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. ப்ரோ, இங்க நீங்க வந்து நம்ம இல்ல இல்ல, தமிழ்நாடு கவர்னர் இதுக்குள்ள எது கொண்டு வரீங்கன்னு இல்ல, எனக்கு புரியல. அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் தான் நம்ம வைக்கவே கூடாது. கவர்னரோட அது ஆதவ் தெளிவா சொல்லியிருப்பாரு, கவர்மெண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இல்ல இல்ல அதுதான் நீங்க அது அப்படிங்கிற. அது ரொம்ப கவர்னரோட தப்பான இதா போயிடும். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது பாயிண்ட்டுக்குள்ளே நீங்க போயிடாதீங்க. கம்ப்ளீட் பண்ணுவாங்க இருங்க. அவங்க கிட்ட நம்ம எதுவும் நம்மளோட இதுவை இறக்கிக்கவும் இல்ல, நம்மளோட லெவலை குறைக்கவும் இல்ல. அவங்க கூட இப்ப நம்ம சண்டை போட்டு இந்த ஒரு ஜனகணமான ஒரு நேஷனல் ஆந்தம் இத நீ பாடாத 2 தடவை, போடக்கூடாது 2 தடவைன்னு கதற போட்டு அவன் வெளியே அனுப்பணும். ப்ரோ, அவர் தெளிவா கேக்குறாரு, விட்டப்போ ப்ரோ சபாநாயகர் இன்னைக்கு கேக்குறாரு, நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க எக்ஸ்பிளைன். அதாவது நீ வந்து ஒரு தப்புன்னு சொன்னா நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, ஏன் தப்புன்னு. அவனுங்க என்ன கேள்வி கேக்குறானுங்கன்னா, அதான் அவரு தெளிவா திருப்பி சொன்னானே, 2 தடவை பாடுங்க. நான் அன்னைக்கு சொன்ன பாயிண்ட் தான் இன்னைக்கு உதயநிதி சொன்னா. 2 தடவை பாட்டு போயிருங்க, தமிழ் தாய் வாழ்த்தி 2 தடவை பாடிருங்க, இதுவும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், வேலை முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் சொல்ல தமிழையும் காப்பாத்திட்டீங்க. அப்படி சொல்லல முரளி, அப்படிதான் நீ மாத்தி பண்ணணும். சொல்லாத. விட்டபா, நீ இங்க பாருங்க இல்ல விட்டபா, இல்ல அவன் அப்படி சொல்ல. இன்னைக்கு நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஸ்பேஸ்ல போகும்போது நான் இதே இல்ல பாயிண்ட் தான் சொன்னேன். நான் உதயநிதி நீங்க சொன்னதை வந்து சொல்றேன். உதயநிதி அதை சொல்லல. உதயநிதி 3 தடவை பாடணும்னா புரியுதா? அதாவது 3 தடவையோ 2 இல்ல தடவையோ இல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்கன்னா அவன் அவனோட வந்து நம்ம பாயிண்ட்டுமே. மேலா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ன்றாங்க. கொடுத்துருங்க. நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் போன தடவை ஸ்பேஸ்ல பேசும்போது அதான் சொன்னேன். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா இந்த கேள்வி அவங்க கிட்ட போயிருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆப்போசிட்ல நம்ம வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்து அதை ஆளுநரை கன்வின்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது கன்வின்ஸ்ன்ற எந்த சென்ஸ்ல சொல்றோம்னா, நாங்க பாடவே முடியாது, நாங்க போட மாட்டோம், இது எங்க சட்டமன்றம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா நம்ம கவர்மெண்ட் இருந்திருக்கு. இதுலயும் அந்த தெளிவை பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் தான், இதை பண்ணியிருந்திருக்கலான்றத அன்னைக்கு என்னோட கருத்து. அதை தான் கரெக்டா அவனுங்க காயின் பண்றான். இது இப்படிதான் காயின் பண்ணுவாங்க. விட்டப்பா, நீங்க வந்து
நீங்க இந்தியா அப்படி நீங்க இதெல்லாம் கொண்டு போய் போக கூடாது. இது தமிழ்நாடோட இத்தனை வருஷ பாரம்பரியத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க வந்து இந்த ஒரு சட்டமன்றம் இப்ப நம்ம புதுசா வந்திருக்கிறது இல்ல. இது 60 வருஷமா நம்ம எப்படி இதை ரூலா கொண்டு வந்திருக்கோம். எந்த ஸ்டேட்டுமே பாடாது. ஓகேவா? இந்தியால இருக்க எந்த ஸ்டேட்டுமே வந்து இதை அப்போஸே பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம தான் இதை கடைபிடிக்கிறோம். ஓகேவா? நம்ம இதை கடைபிடிக்கிறோம்னா இதை நம்ம கரெக்டா மரபுல கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட பாயிண்ட். இல்ல அதுதான் எனக்கு முரளி எனக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் இதுல என்ன மரபு வேண்டி கிடக்கு நேஷனல் ஆந்தம்ல. இல்ல விட்டப்பா, நீங்க அப்படிலாம் நீங்க இத நம்ம இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க. இப்படிதான் வந்து அண்ணா பேசினதுக்கும் இவனுங்க பண்ணதுக்கும் சம்பந்தம் இல்லாம நிறைய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இந்த உயர்கல்வித்துறை வந்து கண்கரன்லிஸ்டுக்கு போனதுக்கு இருங்க குமரி ஒரு நிமிஷம். இவங்க ஸ்டேட்ல அங்க சென்ட்ரல்ல இருக்கும்போது நம்ம கிட்ட பொதுப்பட்டியல்ல இருந்துச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தினது, அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது நம்ம கிட்ட இருந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்ததை இவனுக்கு தான் ஹையர் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்துறானுங்க. ஓகேவா? சின்ன விஷயம் வந்து நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருசா வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டுல உயிர் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நீட்டுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் கூட கரெக்டா அவன் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவானா அவன் இன்னொன்னு தூக்கிட்டு வருவான். ஓகேவா? நம்ம நின்னுட்டோம். ஏற்கனவே அவன்கிட்ட நம்ம சண்டை போட்டோம். என்ன சண்டை போட்டோம்? இதோட சண்டை போட்டோம். வந்தே மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு. இதையும் நம்ம சண்டை போட்டு ரெண்டு தடவை பாட்டு போயிருந்திருக்கலாம். வேலை முடிஞ்சு போச்சு. அவன்கிட்ட நம்ம ஏன் கேள்விக்கு போய் நிக்கணும் எதிர்கட்சிட்ட? இதெல்லாம் ஒரு மேட்டர்னா அவன் தூக்கிட்டு வந்து பேசிட்டு உட்காந்துருக்கான் பைத்தியக்காரன். அவனுக்கே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே கொடுக்க கூடாது அவனுக்கு. ஏன்னா வந்தே மாதரத்தை நம்ம கண்டிப்பா அப்போஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவனாலே பண்ணியிருக்க முடியாது. ஏன் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்றேன்னா அது ஜீவோவே அவன் பாஸ் பண்ணிட்டான். பிரசிடென்ட்டும் கவர்னரும் வரும்போது அதை நம்ம அப்போஸ் பண்ண முடிஞ்சனால இந்த சின்ன லூப்போல அவனை பேசுறதுக்கு பாயிண்டே இல்லாம அவனை அடக்கியிருக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. விடுங்க, அடுத்த வாட்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதாவது நல்ல பாட்டா போட. இல்ல விஜிலி, அடுத்த வாட்டி எல்லாம் அவ்வளவுதான். ஆளுநர் வரும்போது இதே மாதிரிதான் இருக்கணும். நீ அடுத்த வாட்டி பண்ணனா மறுபடியும் அவன் என்ன வருவானா, நான் சட்டமன்றத்துல பேசினதுக்கு தான் மறுபடியும் கிளைம் பண்ணிக்குவான். நம்ம வந்து எடுத்து வைக்கும் போது தெளிவா சின்ன ஸ்டெப்புன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த சின்ன ஸ்டெப்பை தெளிவா எடுத்து வச்சிடணும். நான் அன்னைக்கு ஸ்பேஸ்ல முடிஞ்சோடனே அந்த வார்த்தை தான். இது ஒரு அரசியல் தான். பட் ஆனா இதை விட மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. இவனை நோவாம விஜிலாண்டி நான் இப்பவும் சொல்றேன், அரசியல் பிரச்சனை நமக்கு நிறைய இருக்கு. நம்ம பேச வேண்டியது இல்ல. எதிர்கட்சி இதை ஒரு டாக்கா எடுத்துட்டு வருவான். இந்த இடமே நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு சின்னதா நுழையிறது கூட நீ கேப் கொடுக்க கூடாது. அவனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சின்ன கேப் கூட விடாம அவனை அடிச்சிடணும். அடிச்சு அவனை உட்கார வச்சிடணும். நான் சொன்ன மாதிரியே அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. நீ 2 தடவை 3 தடவை பாட வேண்டியதானே அப்படின்றான். ஏன்னா அந்த ஜீவோவை பத்தி அவன் பேசவே மாட்டான். தெளிவா என்ன பண்றான்னா, அதவே எடுத்து வச்சிருக்கலாம். அந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கலாம். நாங்க வந்தே மாத்திரம் பாடாம தவிர்த்தோம். நீங்க இருந்தா தவிர்த்துட்டு இருக்க முடியுமா உங்களால? யாருக்கே தெரியும் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. வந்தே மாத்திரம் ஆமா, வந்தே மாத்திரம் போடணும்ல. அவனோட ரூல் படி பிரசிடென்ட்டும் கவர்னரும் இது அந்த ரூலே நம்ம பிரேக் பண்ணிருக்கோம் விஜிலாண்டி. ஆமா, அந்த பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. வந்தே மாத்திரம் அதான் யோசிச்சுப்பாங்க. ஜனகணமன ஓகே, அது தேசிய கீதம். சொல்லுங்க காய்ஸ், இன்னைக்கு குஜிலி மஸ்தா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த கீர்த்தனா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அது ஜோஹோன்னு சொல்லிட்டேன். ஐம் சாரி, அது டாட்டாவோடது. டாட்டாவோட அந்த பெரிய செமிகண்டக்டர் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி நம்ம இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். அது வந்து வேற ஸ்டேட்டுக்கு பெனிஃபிஷியரி பண்ணிட்டாங்க. நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் கடப்பாரு ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நான் தப்பா சொல்லிட்டேன், கம்பெனி நேம தப்பா சொல்லிட்டேன். டாட்டாவோடது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருந்தோன்னா மைல் ஸ்டோன் அதெல்லாம் விட்டுட்டாங்க. எனக்கு அது கேட்ட உடனே வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. ஒரு 25 கம்பெனியை தாராவாத்திருக்கானுங்க இங்கிருந்து 2024 லிஸ்ட் வரைக்கும். ஒரு 2 lakhs people பிளஸ் பீப்புள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. ஏதோ ஆமா, ஏதோ 2 lakh people இது ஜாப் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கலாம். இத வந்து இப்போ எவனாச்சும் ஒருத்தர் 191 பேர் கேக்குறீங்க. எவனாச்சும் ஒரு ஆமை இருந்தனா மேல வாங்கடா. எவன் விட்டு அப்பங்காசுற நீங்க வெளியே ஊருகெல்லாம் சுத்திட்டு வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளை வேண்டாம், பொம்பளையா இருந்தா கூட வரலாம். இதுல என்ன இருக்கு? ஆமா, வரட்ட மேல அது அப்படி அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணாது. என்னையா முரளி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்படி தாராபாத்து விட்டாங்க. நிறைய ராம் மேனுஃபேக்சரிங் எதுவுமே போயிடுச்சு. செமிகண்டக்டர்னா என்னன்னாவது சொல்லிட்டு பேசுங்க. எனக்கு இல்ல பேபான வாய பாக்குறது ஐடி கம்பெனி பேராது.
ப்ரோ இல்ல ஐடி விஜிலாண்டி, கிடையாது ப்ரோ, இப்ப அது இவி சிப் ஸ்கூட்டர் கம்பெனி ப்ரோ. இருக்குல்ல, அதுல எல்லாம் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆ, ஓகேவா? அந்த சிப் எல்லாம் பண்றதெல்லாம் இங்க வந்திருக்கும். என்னோட ஓகேவா? சிப்புன்ற வரைக்கும் எனக்கு அந்த செமி செமிகண்டக்டர் அதர் பேட்ச்ல நானும் இருக்கும். ஈஸி தான், எனக்கும் ஐடியாலாம் இருக்கு. செமிகண்டக்டர் அவ்வளவு சிப்ப செஞ்சு அவங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி என்ன அதுதான் thought இப்ப ஃபியூச்சர். டேய் விஜில் எனக்கு. விஜில் இங்க பாரு, நீ சும்மா தெரியலன்னு கூட ஓகே, ஆனா ஆமா ஈஸின்னு சொல்லிட்டு இசி தெரியலன்ற படிச்சிருக்கேன், பண்றான். நான் கூட தான் அதான்டா இசி கஷ்டமா இருக்கு. டேய் இல்ல விஎல்எஸ்ஏ படிச்சிருக்கியா? டேய் அசிங்கமா இருக்குடா விஜில். செமிகண்டக்டர் தான் ஃபியூச்சரே ஆக்சுவலா. அதனால அதுதான் எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ லித்தியம் பேட்டரியில இருந்து எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காம சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபியூச்சர் ஆகுது. மொக்க டிபார்ட்மெண்ட் காய்ஸ் யாராவது செலக்ட் பண்ற மாதிரி தான் அதை செலக்ட் நான் பண்ணாங்க. ஈஸி தான்யா, நானும் ஈஸி தான். நானும் தாங்க ஈசி. எல்லாரும் ஈஸியா ஈஸியில தானே ஐடிலயும் போக முடியும், கோர்லயும் போக முடியும். அதனால எங்க வேணாலும் போலாம். அத போய் தாராவாத்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டுருக்காங்க. வெளிநாட்டுக்கு போறேன்னு ஆந்திரா சொல்லிட்டு போயிடுச்சா அது? அது ஒரிசா போயிடுச்சு. அது ஒரிசாவா குஜராத்தா? குஜராத்தான்னு தெரியல, அது ரெண்டுத்துல எதுவும் தெரியல, ஆனா போயிடுச்சு இங்கிருந்து. ஃபர்ஸ்ட் லிஸ்டே அதான், லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இது கம்பெனியே அதான். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட் அது. அது வந்து இங்கிருந்து போயிடுச்சு, போக வச்சிருக்கானுங்க. இதுல வேற இவனுக்கு டெய்லி ஸ்பேஸா போட்டு இவங்க இங்கிருந்து தார வாத்துட்டாங்க, அங்கிருந்து தார வாத்துட்டாங்க சொல்லி ஸ்பேஸ் வேற போட்டு வச்சிருக்கானுங்க. எவனாச்சும் மேல வந்து பேசுங்களேன்டா, எவனாச்சும் வாங்க பேசலாம். கடுப்பு மயிறு ஏத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து பப்ளு தான் இது பண்ணணும். பப்ளு பதிலே சொல்லாதே இதுக்கு, எது கேட்டாலும் பப்ளுக்கு பதில் தெரியாது. அந்த ஏதோ ஒரு லைனை படிச்சிருக்காரு அவரு இளவரசர். இவங்க பதில் கொடுக்கறதுக்குள்ள ஏஞ்சி போயிட்டு இருக்கானுங்க, காலியா இருக்கு. ஏன்டா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அது பதில் சொல்றதுக்கு உட்கார்ந்து இருக்கணும்ல, ஏன் ஓடுறீங்க? இதுல வேற நாங்க வந்து அந்த மாஸ் பண்ணிட்டோம், அந்த மாஸ் பண்ணிட்டோம், டிஎல்ல வேற உங்களை போட்டு குஜிலி மஸ்த் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செய்ய போறாங்க, ட்விட்டர்ல கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். அதுல வேற ராஜ்மோகன், அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போடுறேன். இல்ல குஜ்ரி மஸ்த் பண்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒண்ணு எடுத்துக்கணும், புரியுதா? எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு நீங்க வந்து ஒரு மக்களுக்கான நலத்திட்டங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றதுக்கு ஆக்கப்பூர்வமா நடந்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு இந்த ரீல்ஸ் போறது, கண்டென்ட் கொடுக்கறது, இந்த சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு ட்வீட் போடுறதுக்கு கண்டென்ட் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணும் வேலைக்கு தேவைப்படுறது இல்லை. டிவிக்கேல ரீல்ஸ் போடுறாங்கன்னா 50 வருஷமா பஸ் வராத இடத்துக்கு பஸ் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது, கரண்ட் இல்லாதவங்களுக்கு கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரீல்ஸ் போறது வேற. எங்க அண்ணா வந்தார் உதயநிதி அந்த பாட்டு போடுறது, உதயநிதி தம்பின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் வந்து அது என்னடா உண்மையா அவனை வச்சுட்டாருங்களா என்ன? ஓடுனதையும் சேர்த்து போட்டு விடுங்க. அடிக்கலாம் இல்ல, அவனை கூப்பிட்டு ஏதோ பேசிருக்கானுங்க, அதுக்கே பயந்து இது பண்ணிட்டு இருக்கான். தெரியல, சென்னை தானே, சென்னையில தான் நினைக்கிறேன். ஆனா ஜிஹெச்ல வீடியோ போட்டுருக்கான். இல்ல அது ஏதாவது போட்டு காட்சி இருந்திருப்பான். இல்ல அது விடுங்க. அவனே எங்க விடணும் அஜய் சொல்லு, கூட்டு வந்துடும். அதை விடுங்க, அவனுக்கு அதை விடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. இத பேசுவான் இன்னைக்கு. ஆமா அவனே போயிட்டான், விட்டுட்டான் சொல்லிட்டு ரெக்கார்ட். ஆமா, ஏதோ ஷேமிங் பண்றானுங்க, அது பண்றானுங்க சொல்லிட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்க போறான். பண்ணிட்டோம், இதுல என்ன இருக்கு, ரெக்கார்ட் தானே. தம்பி அவனா? ஆமா அவரு அவனுக்கு எங்க ரத்தம் எல்லாம் வந்தது? ரத்தம் சிகப்பா இருந்துச்சு, அது எதுவுமே பண்ணல. நொரன்றானுங்க. எதுக்குடா இவனுங்க? அது அப்படியே சைடுல ஒளிவு இருக்கும், அத வந்து அங்க டாக்டரே பாத்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே இல்லன்னு அமுச்சு விட்டாங்க வெளியே. அங்க வெளியே உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல வேற இவருக்கு ஐசியூல ஒண்ணுமாமா. யாரா இவனுக்கு? அவன் ஈஆர்ல இருந்திருக்கான். அவன் ஃபுல்லா மேல ஷர்ட்லெஸ்ஸா இருந்துட்டு செஸ்ட்ல கை வச்சுன்னு அப்படிங்கிறான். என்ன சொல்ல வர, இசிஜி எடுத்திருப்பாங்க எப்படியும்.
இசிஜி எடுத்து உடனே இசிஜி எடுத்த உடனே தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஏதாவது பிரச்சனையான்னு. என்னத்துக்கு நீ சின்ன வயசுல எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாருன்னா இப்படிதான் தேம்புவோம் நான். எதுக்குன்னா எங்க அப்பா அப்ப சமோசா வாங்கி கொடுப்பாரு எனக்கு.